வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா? 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டியானது அசலின் 30%க்கு சமமாக இருந்தால் எத்தனை ஆண்டுகளில் அசலும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது n = 6ன்னு இருக்கும் பொழுது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அசலின் 30%க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போனா இங்கே அசல் வந்து கொடுக்கலையா? ஸோ அதை நம்ம என்னென்னு எப்போதும் போல் வச்சுக்கலாம், P/ன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டியானது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது? அசலின் 30%. அப்போ அசல் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? P. அப்போ P/ன் 30%ஆக இருக்குது அப்படின்னு இந்த ஹிண்ட்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் அசலும் தனி வட்டியும். அப்போ n கேட்டிருக்காங்க. எப்போம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ தானே இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டில் இருந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = P/ன் 30%. இதை எப்படி எழுதலாம்? P × 30/100ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? P × n × R/100 = நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டில் இருந்து *Pன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இதில் இதை அடிக்கலாமா? Pயும் கேன்சல் ஆயிரும், 100 கேன்சல் ஆயிரும். அப்போ NR = 30. இங்கே n வந்து எத்தனை? 6. ஸோ அப்போ 6R = 30னா இதில் இருந்து இதை அடிக்கலாமா? அப்போ R = 5%. அப்போ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வட்டி வீதம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் அசலும் தனி வட்டியும் சமமாக இருக்கும். நம்ம அசலை என்ன எடுத்திருக்கோம்? Pன்னு எடுத்திருக்கோம். எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னா இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும்? சேம் தானே பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ P தான். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு P × n × R/100 = P. இப்போ இந்த எண்ணை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். P × n தெரியாது, R வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 5/100 = P. ஸோ இந்த Pயும் கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ n = 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 ஆண்டுகளில் தான் 5% வட்டி விகிதத்தில் அசலும் தனி வட்டியும் ஈக்குவலாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.